ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெட்டைக்கும் படம் தான். ஆனால் இது வந்து இங்கே முன்னாடி போட்ட 2 படத்தையும் சேர்த்து நம்ம ஏறு வரிசையில் ஏறி இறங்கு வரிசையில் இறங்க போகிறோம். அதனால் இந்த படத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது பண்ணால் தான் இந்த படம் நமக்கு மூமெண்ட்டில் போடும்போது ரொம்ப ஈஸியாகவே வரும். இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை பார்க்காதவங்களுக்கு அந்த படத்தோட லிங்க் ரெண்டையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இன்னைக்குள்ள படத்தை பார்ப்போம். இப்போ இந்த படத்தை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம ஏறு வரிசையில் ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு அடுத்த காலை முன்னாடி வச்சு இப்படி நம்ம ஏற போகிறோம். இறங்கும்போது முன்னாடி வச்ச காலை இப்படி பின்னாடி வச்சு நம்ம இறங்கணும். அதே இது ஏறி இறங்கும்போது நம்ம இந்த குத்துப்படத்தையும் சேர்த்து போடுவோம். இப்போது நம்ம முதல்ல இந்த பக்கம் தான் ஏற போகிறோம். ஏறும்போது நம்ம பின்னாடி திரும்பி குத்திட்டு நம்ம ஏறணும். இப்போது இங்கேருந்து ஏறுதோம். அப்போ முதல்ல இந்த பக்கம் சுற்றி முடிக்கிறோம். இப்படி முடித்ததுக்கப்புறம் முடிக்கும்போது நம்ம காலையும் மாற்றணும். அப்போ எந்த கால் பின்னாடி இருக்கோ அந்த சைடு தான் நம்ம குத்துப்படம் கொடுக்கணும். இப்போ இந்த பக்கம் கால் பின்னாடி இருக்குது, அதனால் நான் நல்லாவே திரும்பி முகம் வந்து நேராக தான் பார்க்கணும். நேராக பார்த்து இங்கே ஒரு குத்து கொடுத்து நம்ம இப்படி திரும்புகிறேன். மறுபடியும் காலை மாற்றிட்டேன். இப்போ இந்த கால் பின்னாடி இருக்குது. அப்போது நம்ம இந்த பக்கம் தான் சுற்றணும். இப்படி சுற்றும்போது இப்படி வந்து சுற்றுறேன். இங்கே ஒரு குத்து கொடுத்து முன்னாடி வரேன். மறுபடியும் காலை தூக்கி வச்சு பின்னாடி ஒரு குத்து கொடுத்துட்டு நான் வந்து இப்படி வரேன். இப்போ நான் வந்து மேலே ஏறிட்டேன். ஏறு வரிசையில் ஏறியாச்சு. இப்போ இறங்கு வரிசையில் இறங்கணும். இறங்கும்போது இப்போ இந்த கால் பின்னாடி இருக்குது, அதனால் நான் அந்த பக்கம் திரும்பி ஒரு குத்து கொடுத்து இந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்க காலை இப்படி பின்னாடி எடுத்து வைக்கணும். காலை நல்லா மடக்கி தூக்கி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பின்னாடி எந்த இருக்கோ அந்த சைடு ஒரு குத்து கொடுத்து நம்ம இப்படி திரும்பணும். இப்போ அடுத்து திரும்பினோடனே காலை மாற்றணும். காலை நல்லா தூக்கி தான் வைக்கணும். அடுத்து நம்ம இப்படி இந்த கால் பின்னாடி இருக்குது, அதனால் பின்னாடி திரும்பி இந்த பக்கம் ஒரு குத்து நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் வரணும். கம்பு இப்படி இருக்க கம்பு இந்த கீழே போய் வந்து ஒரு குத்து கொடுத்து அப்படியே மேலே வந்து வரணும். இந்த பக்கம் ஒரு குத்தாக வரணும். இது முன்னாடி வர்றவங்களுக்கு தலையில் அடிக்கிற மாதிரி வரணும். பின்னாடி குத்து முன்னாடி அடி, அப்படி தான் வரணும். அடுத்து காலை தூக்கி பின்னாடி வைக்கிறேன். வச்சுட்டு முன்னாடி இருக்க கம்பை தரையோடு கொண்டு போய் கீழே குத்துறேன். குத்தி முடித்த உடனே இப்படி சுற்றி முன்னாடி இருக்க அடியாக கொடுக்குறேன். இதை தான் நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஏறு வரிசையில் ஏறுதே இப்படியே வந்து அதை அப்படியே ஸ்பீடாக பண்ணணும். பின்னாடி ஒரு குத்து முன்னாடி அடி, பின்னாடி குத்து முன்னாடி அடி, அதுமாதிரி பின்னாடி நல்லாவே திரும்பி பார்க்கணும். அடுத்து அப்படியே இறங்கு வரிசையில் அது இறங்கணும். இறங்கியாச்சு. அடுத்து மறுபடியும் மேலே ஏறு வரிசையில் ஏறுது. காலை அப்படியே நல்லா தூக்கி வைங்க. ஏறியாச்சு. இப்போ நான் அப்படி இறங்குறேன். தலை வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்கணும். பின்னாடி ஒரு எதிரியை நிமிர்ந்து பார்த்து தான் நம்ம பண்ணணும். இப்போது நீங்கள் பார்த்த இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பு படங்களை கற்றுக்கிட்டதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.